இதுல நான் பொருளா இருக்கேன். இன்னைக்கு சார் சொன்னாங்க, கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு திருச்சி மாநகர் மாவட்டத்தை நம்பர் 1 தொகுதியா மாத்துறதுக்கு முழு முனைப்போட நான் செயல்படுவேன். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா அண்ணனுடைய விஷயம் எனக்கு தெரியும். இன்னைக்கு தலைவர் VN கண்ணன் சார் இருக்காங்க. அண்ணனுடைய இறப்பு, அவங்க டேடி தவறி இருந்தப்ப வந்திருந்தாங்க. சாரே வந்திருந்தாங்க. அங்கே இருந்து வரும்போது மணி எத்தனை தெரியுங்களா? விடிய காலையில 2 மணி. அன்னைக்கு என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த இடத்துக்கு நானும் வந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு தொண்டரா இருக்கட்டும், ஒரு நிர்வாகியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பாதிப்பு நம்மளுக்கும் நினைக்கக்கூடிய ஒரு நலசங்கத்துல நம்ம இணைகிறோம். புரியுதுங்களா? சோ அதனால இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு நம்ம ஒரு 20 பேர் சொன்னாங்க. இன்னைக்கு மாவட்டத்துல 20 பேர் இருக்கலாம், மேற்கு தொகுதியில 20 பேர் இருக்கலாம், கிழக்கு தொகுதி 20 பேர், அடுத்து திருவரம்பூர் தொகுதியில ஒரு 20 பேர், மொத்தம் 80 பேர் இருக்கும். ஒரு நபர் 6 பேரை கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆச்சு, 500 பேர். கண்டிப்பா நம்ம ஜனவரி மாசம் 500 பேர் கொண்ட ஒரு பெரிய மாநாட்டை உருவாக்குறோம். கண்டிப்பா நம்ம செயல்படுத்துறோம். இதை மட்டுமே நம்ம முன்னெடுக்கணும். இதை மட்டும் முன்னெடுத்தோம்னா கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். 500ங்கிறது ஒருத்தர் கூட்டு வந்தாங்கன்னா 1000 ஆகும், 1000ங்கிறது 10,000, 10,000 லட்சம் ஆகும். கண்டிப்பா தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவில் நம்பர் 1 மாவட்டமா நம்ம திருச்சி மாவட்டம் வரும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எல்லாருமே இது நம்மளுடைய நலனுக்காக நாம ஏற்படுத்திக்கிட்ட விஷயம் அப்படிங்கறத உள்வாங்கி செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும்.